ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வணங்குகிறோம். பிதாவினாலும் கிறிஸ்து இயேசுவினாலும் சகல ஆசீர்வாதங்களும் சமாதானமும் சுகம் பலன் கிருபைகள் உங்கள் யாவருக்கும் உண்டாக முடிய வேண்டுதல் செய்கிறோம். ஆமேன். எங்கள் பரலோக தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் இரக்கங்களின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் சர்வ வல்லமையுடையவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் வரையில் எங்கள் யாவரையும் பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் யாவருக்கும் ஆதரவாய் இருந்தீரே, நன்றி அப்பா. எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து எங்களை செழிப்பான வாழ்க்கை வாழ நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தடைகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றினதற்காய் நன்றி அப்பா. எங்கள் வெறுமை எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா எடுத்து போட்டு எங்களை நிறைவான பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை மாற்றியதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேதத்தின் வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இதன்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே ஆவியானவர் எங்களை உணர்த்தி நடத்தும் போது அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ்ந்திட எங்களுக்கு கிருபை செய்வதற்காய் நன்றி அப்பா. நன்றி அப்பா. எல்லா விதமான பாவங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்குள்ள இருந்து விலக்கி போட்ட ஆண்டவரே எங்களை மன்னித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய சிருஷ்டியாய் மாட்டுவதற்காய் நன்றி அப்பா. நம் கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தையும் தண்ணீரை ஒவ்வொருவருக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. சிறுமை எளிமை மாணவர்களுடைய தேவைகள் யாவற்றையும் சந்திப்பீராகப்பா. யாவருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவைகளோடு இருப்பவர்களுக்காய் செபிக்கிறோம் அப்பா. எல்லா விதமான தேவைகளை சந்திக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. யாவரையும் ஆண்டவரே யாவருடைய கரங்களையும் அவர்களுடைய வேலைகளையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராகப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுப்பீராகப்பா. எல்லாருக்கும் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. தெய்வீக சமாதானத்தை கொடுப்பீராக. எல்லா விதமான அழிவுகளில் இருந்து ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா விதமான ஆத்தும அழிவிலிருந்து ஆண்டவரே விலைக்கு ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க. இந்த நாள் ரட்சணைய நாளாய் மாறும்படியாய் செபிக்கிறோம். யாவரும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை ரட்சிப்பை காண நீர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய அதிகாரம் நீதிமொழிகள் 11. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தில் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினிலே பிடிபடுவார்கள். துன்மார்க்கன் மரிக்கும் பொழுது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரன் அபேட்சை கெட்டுப்போம். நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கனுடைய வழியினால் அது இடிந்து விழும். மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புறங்கூறி தெரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கொடூரனோ தன் உடலை அலக்கழிக்கிறான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மேய்ப்பலன் பெறுவான். நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். கையோடு கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். மதிகெடா நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்கத்துக்கு சமானம். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும்,
தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விக்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ துளரை போல தழைப்பார்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான். மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமையாவான். நீதிமான்களுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கு பாவிக்கும் எத்தனை அதிகம். ஆமேன்.